உறவுச்சொலி மறுவாழ்வு கழகத்தின் வளர்ச்சி நிதிக்கான மாபெரும் அதிர்ஷ்டலாப சீட்டெடுப்பின் டிக்கெட் விற்பதற்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. உறவுகளே, மிக மும்முரமாக எமது பணியாளர்கள் அதற்கான பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பணி நிறைவடைந்ததும் இன்றைய அந்த அதிர்ஷ்டசாலி, அதாவது தொலைக்காட்சி பட்டிக்குரிய அதிர்ஷ்டசாலி யார் என தெரிந்துவிடும். அந்த அரைக்கும் இயந்திரத்துக்குரிய அதிர்ஷ்டசாலி யார் எனவும் மின் விசிறிக்குரிய அதிர்ஷ்டசாலி யார் எனவும் தெரிந்துவிடும். உறவுகளே, இன்னும் சற்று நேரத்தில் மக்களும் மிக வேகமாக விறுவிறுப்பாக அதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதைவிட அந்த டிக்கெட்டை பெற்றவர்கள் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த அதிர்ஷ்டசாலி யார் என பார்ப்பதற்காக. இன்னும் சற்று நேரத்திலே அந்த அதிர்ஷ்டசாலி யார் என தெரிந்துவிடும். அந்த பரிசு பொருட்களுக்கான ஆதரவினை தந்திருக்கின்றார்கள். முதலாம் பரிசு தொலைக்காட்சி பெட்டிக்கான ஆதரவினை கிருபா காட்பியாஸும், இரண்டாம் பரிசுக்கான அந்த அரைக்கும் இயந்திரத்திற்கான ஆதரவினை நிமலன் பான்சப் பர்னிச்சர்ஸ் அவர்களும், மூன்றாம் பரிசுக்கான அந்த மின் விசிறிக்கான ஆதரவினை வெற்றிவேல் காட்பியாஸும் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே உறவுச்சொலை மறுவாழ்வு கழகத்தின் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உறவுச்சோலை மறுவாழ்வு கழகத்தின் வளர்ச்சி நிதிக்கான மாபெரும் மசலாப சீட்டெடுப்பின் இறுதி நாளான இன்று புதுக்குடியிருப்பு பொது சந்தையிலே மிக வேகமாக அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் நிறைவடைந்ததும் இன்றைய அதிர்ஷ்டசாலி யார் என பார்ப்போம். அந்த தொலைக்காட்சிக்குரிய அதிர்ஷ்டசாலி, அந்த அரைக்கும் இயந்திரத்துக்குரிய அதிர்ஷ்டசாலி, அந்த மின் விசிறிக்குரிய அதிர்ஷ்டசாலி யார் என தெரிந்தோடும் இன்னும் சற்று நேரத்தில். அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு ஆதரவினை தந்திருக்கின்ற அந்த கிருபா காட்பியாஸ் உரிமையாளர் அவர்களை விளக்கை ஏற்றி வைக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்களும் மிகவும் ஆவலாக அந்த அதிர்ஷ்டசாலி யாரென பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சபேஷ் குமார், ஐயனார்புரம், சைபர் 77 91 96 875. நாங்க பாருங்க இதுல பாட்டுங்க. உறவுகளே, அந்த முதலாவது அதிர்ஷ்டம் இங்கே பார்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது சபேஷ்குமார் அவருடைய தொலைபேசி இலக்கம் 0779196875. மா சபேஷ்குமார், ஐயனார் குளம், தண்ணீர். அவருக்கு அந்த முதலாவது பரிசான தொலைக்காட்சி பெட்டி விளம்பியிருக்கிறது.
96 175 ஹலோ ஹலோ வணக்கம் அண்ணா சபேஷ்குமாரா உங்களுக்கு அந்த உறவுச்சோலையில் டிக்கெட் ஒன்று எடுத்தீங்க 100 ரூபா டிக்கெட் உறவுச்சோலையில் டிக்கெட் ஒன்று எடுத்தீங்க அஸ்லா பஸ் சம்மந்தமாக டிக்கெட் ஒன்று 100 ரூபா உங்களுக்கு தான் முதலாவது பரிசு விழுந்திருக்கேன் முதலாவது பரிசு விழுந்திருக்கு இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் இது என்ன நம்பர் பிரசாந்த் என்ற பேர் கண்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்குமா இது புதுக்குடி பண்ணால் புதுக்குடி மார்க்கெட் வந்தால் குளிக்கிறாங்க உங்களுக்கு எங்கே தேவையானாலும் நாங்கள் அங்கே அனுப்பி வைப்போம் இல்லாட்டி நீங்கள் வந்ததுக்குனா எடுக்கலாம் புதுக்குடியில் சரி இந்த நம்பரை சேவ் பண்ணிங்க தேவையான டைம் கால் பண்ணுங்க நாங்கள் நாளைக்கு கட்டாயம் கண்டெக்ட் பண்ணுவோம் சரியா முதலாவது பரிசு டிவியா 32 டிவி உங்களுக்கா இப்பொழுது அந்த மாபெரும் வருஷத்துக்கான 2வது பரிசு தெரிவிக்கான நடைபெற இருக்கின்றது. முதலாவது பரிசு விழுந்து விட்டது. அந்த 2வது பரிசினை பார்க்க இருக்கின்றோம். இந்த முதலாவது பரிசுக்கான ஆதரவினை தந்திருக்கின்றார்கள் கிருபா காட்வியாஸ். அந்த 2வது பரிசு இப்பொழுது அந்த 2வது பரிசு யாருக்கு என்பதை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதற்கான தெரிவி இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அஸ்விகா 2ஆம் வட்டாரம் முள்ளியவளை. அந்த 2வது பரிசு அஸ்விகா 2ஆம் வட்டாரம் முள்ளியவளை. அந்த தொலைபேசி இலக்கம் 077361240. அவருக்கே அந்த 2வது பரிசு விழுந்திருக்கின்றது. அதுக்கான அழைப்பு இப்பொழுது உங்கள் முன்னிலையிலேயே நடைபெறும். நூற்றி 40 தானே 36 புதுசு புதுக்குடி பண்ணி பேர்லாம் வருது புதுக்குடி பால் தான் எடுத்துருக்கு இப்பொழுது அந்த 2ஆம் பரிசுக்கான அழைப்பு நடைபெறுகிறது. ஹலோ வணக்கம் ஐஸ்விகான்றது மகனா ஓமண்ணா அந்த இது உறவு சொல்ல டிக்கெட் ஒன்று எடுத்துருக்கீங்களா அதில் 2வது பரிசு உங்களுக்கு தான் விழுந்திருக்கு கிரைண்டர் உண்டு. நீங்கள் முள்ளியாவளியில் எடுத்துக்கொள்ள இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்பரை சேவ் பண்ணிங்க 2வது பரிசு உங்களுக்கானது. முதலாவது வேறு ஆளுக்கு அது முடிஞ்சது 2வது அது பிறகு பார்ப்போம் லைவ் போய் கொண்டிருக்கு. சரி நான் பிறகு கண்டெக்ட் பண்ணுங்க. ஓகே நான் 2வது பரிசு உங்களுக்கு உறவுகளே அந்த 2வது பரிசுக்குரியவர்களையும் அறிவித்து விட்டோம். இனி 3வது பரிசு பார்க்க இருக்கின்றோம். 3வது பரிசு யாராவது ஒரு பொது நபர் வந்து அந்த டிக்கெட்டை எடுக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யாராவது பொது நபர் வந்து அந்த டிக்கெட்டை எடுக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த 3வது பரிசுக்குரிய அந்த டிக்கெட்டை எடுத்து விட்டார். அது யார் என பார்ப்போம். மிகவும் ஆவலாக இருக்கின்றது. அது யார் என பார்ப்போம். அந்த தொலைபேசி இலக்கத்தை வாசிக்கின்றோம். 077568784 கஜேந்திரன் கஜேந்திரன். இது அந்த 3ஆம் பரிசுக்குரிய நபர். அவருக்கான அந்த தொலைபேசி அழைப்பு உங்கள் முன்னிலையிலேயே நடைபெறுகிறது. 56 87 840 இன்னும் அந்த 3 ஆறுதல் பரிசுகளை இருக்கின்றது. அந்த 3ஆம் நபருக்குரிய அழைப்புக்கான நேரம் இது. இந்த அழைப்பை அழைப்பை மேற்கொண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் இயங்கவில்லை.
உங்கள் முன்னிலையிலே அந்த தொலைபேசி இலக்கம் இயங்கவில்லை. நாங்கள் மீண்டும் அந்த நம்பரை கொடுப்போம். இப்பொழுது அந்த ஆறுதல் பரிசுக்கான நேரம் வந்திருக்கிறது. அந்த ஆறுதல் பரிசை எடுப்போம். அந்த 3 ஆறுதல் பரிசுகளும் யாருக்கு என்ன பார்ப்போம். அதே இங்கே பொது நபரே அந்த ஆறுதல் பரிசை டிக்கெட் எடுப்பார். பரிசு கிருபா காம்பியாஸ் முல்லை ரோட் புதுக்குடியிருப்பு கிருபா காம்பியாஸ் சைவர். அந்த தொலைபேசி இலக்கம் 077 37 83 207 கிருபா காம்பியாஸ் பரிசு எழுந்திருக்கின்றது. உறவுகளை அந்த சிறுவனுக்கு அந்த பரிசை அந்த கிருபா காம்பியாஸ் வழங்கியிருக்கின்றது. அந்த சிறுவனுக்கு அந்த பரிசினை அந்த கிருபா காம்பியாஸ் உரிமையாளர் வழங்க சொன்னார். அந்த ஆறுதல் பரிசுக்கான 2ஆம் பரிசுக்கான டிக்கெட் எடுக்கப்படுகிறது. அந்த ஆறுதல் பரிசின் 2வது பரிசாக நிரஞ்சன் கரணவாயை சேர்ந்த நிரஞ்சன். அந்த தொலைபேசி இலக்கம் 077 34 89 159 077 34 89 159. அது அவருக்கே அந்த 2ஆம் பரிசு ஆறுதல் பரிசு விழுந்திருக்கிறது. அவருக்கான அந்த அழைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. சந்தைக்கு வரீங்களா? அந்த ஆறுதல் பரிசுக்கான 3வது பரிசு எடுப்பதற்கான நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகிறது. கிசான் உள்ளிக்கண்டல் அடம்பை அந்த 3ஆம் பரிசு இப்பொழுது விளைந்திருக்கிறது. கிசான் உள்ளிக்கண்டல் அடம்பனை சேர்ந்த அவருடைய தொலைபேசி இலக்கம் 077 96 14 644 076 96 14 644. அதற்கான தொலைபேசி இலக்கம் அந்த 3வது ஆறுதல் பரிசுக்கான அந்த ஆறுதல் பரிசினை இங்கே கிருபா காம்பியாஸ் உரிமையாளர் வழங்கிக் கொண்டிருக்கிறார். மற்ற பரிசுகள் அவர்கள் வந்து பிற்பாடு பெற்றுக் கொள்வார்கள். உறவுகளே, அந்த 1ஆம் பரிசுக்கான தொலைக்காட்சி பெட்டி அதன் உரிமையாளர் கிருபா காம்பியாஸ் அவர்கள் உறவுச்சோலை மறுவாழ்வு கழகத்திடம் ஒப்படைத்து அது உரியவரிடம் உரிய நேரத்தில் சென்றடையும். நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி.